என் இனிய நேயர் பெருமக்களே, வணக்கம். நான் நாஞ்சில் சே நடராசன் உங்களோடு சில நிமிடங்கள் பேசுகிறேன். மன உந்தல்களை வெளிக்காட்ட கவிதை ஒரு கருவிதான். கவிதை என்பது ஓர் ஆத்ம பரிசோதனை. கவிதைக்கு வடிவம் உண்டு. மனித உணர்வுகளை, ஆத்ம பரிசோதனைகளை, மன உந்தல்களை ஒரு வடிவத்துக்குள் கொண்டு நிறுத்த வேண்டும். அவ்வண்ணம் வடிவமைத்த நான் நட்டு வளர்த்த மாமரத்தின் இனிய கனிகளுள் ஒன்றினை இப்பொழுது தருகின்றேன். சுவைத்து பாருங்கள். மழலை மொழி கிள்ளை என்பது ஒரு கவிதை. கவிதை பிறந்த சூழல். தாய் ஒருத்தி தன் மடியில் விழுந்த குழந்தையினை புகழ்ந்து பாடுகிறாள். நான் கண்ணால் கண்ட காட்சியினை கவிதையாக்கி விட்டேன். அது இதோ. மழலை மொழி கிள்ளை. மலர்ச்சோலை வீடுதனில் மழலை மொழி கிள்ளையப்பாய், மலையருவி வீழுதல் போல் மடிமேலே வீழ்ந்திடுவாய். முகில்தனை கிழித்தோடும் மின்னலோ உன்மேனி, அகிர்புகை நாருமோ அலையாரும் கூந்தற்கு, கூனர் பிறை நிகர்க்குமோ கோலஞ்சை நெற்றிதான், ஊனமில் பனி மலரோ ஒளி உமிழும் வேல்விழிகள், வெஞ்சமர் வீரன் கைவில்லோ புரோமயிர், நெஞ்சம் குளிர்விக்கும் நிறைமதியோ உன்வதனம், பட்டு தளிர் அரும்போ பாலகனே உன்மூக்கு, வட்டத்து மாம்பழமோ வடிவழகு கன்னங்கள், முறுக்கு பூவிதழோ முறுவலிக்கும் அதரங்கள், இருசகத்தின் வித்தோகல் இனிய பல்வரிசை, செழும் வெண்டை பிஞ்சோ சீர் இளம் மென்விரல்கள், செங்குமித இதழோ செவ்வரி கைத்தலங்கள், எந்தவிதம் எடுத்துரைப்பேன் எழிலார் இளமதலாய், வந்துதித்தாய் என் வயிற்றில் வாழ்வு மலர்ந்ததம்மா. நன்றி, வணக்கம்.